இப்போ நம்ம வந்து ரெடில்ஸ் சிக்னல்லேருந்து இறங்கினோன்னே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கனாலே இந்த நர்சரி இருக்குது. நர்சரி உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த அக்வேரியம் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, கார்டனில் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரியான செடிலாம் இங்கே இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம இப்போ கேட்கலாம் எந்த மாதிரியான செடி இருக்குது, அதை எப்படி வளர்க்கணும், அதை பற்றினதெல்லாம் நம்ம கேட்கலாம். வாங்கண்ணா. இப்போ வந்து எங்களுக்கு வீட்டில் வந்து டெக்கரேட்காக இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட்லாம் வைக்கணும்வாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான்ட் எதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா இண்டோர் பிளான்ட்டும் எல்லா க்ரோட்டன்ஸு, அதாவது மாடி தோட்டம் கூட நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ மாடி தோட்டம்னா காய்கறி, ஃப்ரூட்ஸ் கூட இப்போ மாடியில் கூட எல்லாமே வைக்கலாம். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது, எல்லாமே நாங்களே செட் பண்ணி கொடுத்துருவோம் மாடி தோட்டத்தில். ஸ்கொயர் ஃபீட்டு 60 ரூபான்னு ஒரு ரேட் பேசி இது பண்ணுவோம். வெல்டிங்கு, மெட்டீரியலு, அடுத்த ஆள் சம்பளம், லேபர் எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். ஸ்கொயர் ஃபீட் கணக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வரும். அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்க? 60 ரூபா வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா வாங்குறீங்க. மற்ற எல்லாமே நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடுவீங்க. மெட்டீரியல் அதாவது மாடியில் போட்டு இந்த ஆங்கிலு அதெல்லாம் வெல்டிங் வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். வெல்டிங் வச்சு வெயில், அதாவது தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிங்கல வெயில் தாங்காது அவ்வளோவா செடிங்க. அப்படிங்கும் போது மேலே ஒரு பச்சை சீட்டு போட்டுட்டு, அதை ஒரு வலை பொருள் சொல்லுவாங்களே, நெட்டு க்ரீன், அந்த மாதிரி வலை, அந்த மாதிரி நெட்டு போட்டுட்டு எல்லாமே செட் பண்ணி நாங்களே கொடுத்துட்டு வந்துடுவோம். எல்லாம் செடி கூட செட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து வெல்டிங்குக்கும் அந்த சீட்டுக்கு மட்டும்தான் நான் சொன்னது. செடி மட்டும் தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் தனியாக. அது ஒரு செடிக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட்டோ அதுக்கு மாதிரி. ஆனால் மற்றபடி நீங்கள் அந்த நெனல் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் நீங்களே பார்த்துருவீங்க. ஆமாம், வெல்டிங்கு எல்லாமே. சரி, எனக்கு வந்து இந்த பூச்செடி அந்த மாதிரி இருக்கிற செடிலாம் காட்டுங்க. இது பேர் வந்து ஈகோபியா. இது வீட்டு வாசலில் சும்மா வாசத்துக்காக வைப்பாங்க. இது அவ்வளோதான். இந்த பிளான்ட். ஆமாம், இது வந்து சுகருக்காக சாப்பிடுவாங்க, இன்சுலின். இது கதிர் பச்சை, துளசி, இதெல்லாமே பூச்செடிங்க தான். இதெல்லாமே பூச்செடிங்க. ஸ்டார்டிங் ரேட் எல்லாமே 30 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் பூச்செடிங்க தான். இது வந்து கஸ்தூரி பூ, அது இட்லி பூச்செடி. இது கொத்து கொத்தா பூ பூக்கும். ரெட் கலர் இது கிடைக்காது அவ்வளோவா. ரெட் கலர் இதெல்லாம் செம்பருத்தி கிடைக்காதா? ரேர் கலர் வந்து இப்போ கிடைக்காது, ஆனால் இப்போ கிடைச்சிருக்கு. பரவாயில்லாம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து கஸ்தூரி பூ ரெட்டு. இது ஜாதி மல்லி. இது மல்லி, அது நித்திய மல்லி. கஸ்தூரி பூனா என்னது? நம்ம நார்மலாக ஹைவேல கூட வச்சிருப்பாங்க. இதை அந்த நிறைய ரோஸ் கலர்ல மஞ்சள் கலர்ல ஆகுது. எங்க வீட்டு முன்னாடி இருக்குது. இது ஜாதி மல்லி கொடியா போவோம். இது நித்திய மல்லி. இது வந்து 3வது மாடி வரை போவோம். இது நல்லா கொடியா போவோம், சூப்பரா இருக்கும். இது நிறைய பூ பூக்கும். அந்த ஸ்டார் மாதிரி பூ பூக்குமே அதுவா? ஆமாம், அந்த மாதிரி தான். இது நல்லா இருக்கும். ஆனால் இது கனகாமரம் எல்லோவுலேயும் இருக்கு, ரெட்லேயும் இருக்கு. இது வாழை. இது வாழையிலையும் சேல்ஸ் பண்ணுறீங்க? ஆமாம், இது நேந்திரம், இது செவ்வாழை, இது வந்து ரஸ்தாளி. இதோட ரேட்ல என்னது எவ்வளோ? 80 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும், 100 ரூபா வரை இருக்குது. செவ்வாழை 100 ரூபா வரும். மிச்ச செடி வாழையெல்லாம் வந்து 80 ரூபாயிலேருந்து இருக்குது. இது வந்து இண்டோர் பிளான்ட், அரைக்கியா ஃபார்ம். இது பேர் இண்டோர் அரைக்கியா ஃபார்ம். இது பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், வெளியே வைக்கலாம். ஏர் பியூரிஃபை பண்ணால் ஆக்சிஜன் நல்லா தரும். இது நம்ம வீட்டுக்கு அழகு சேர்க்கணும்னா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். வேறு ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் மாடியில் கூட வச்சு வளர்க்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும், பலா மரத்தை கூட மாடியில் வச்சு வளர்க்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாம். அது பெரிய மரம் மாதிரிலாம் வரும்ல? அதாவது விதைக்கன்று தான் நீங்கள் வைக்கும் போது மரம் மாதிரி வரும், தொட்டியை உடச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது. காயம் வராமல் இருக்கும் விதைக்கன்று. நான் சொல்கிறது வந்து ஒட்டுக்கன்று வாங்க, பக்கத்தில் போய் காட்டுறாங்க. இது வந்து பலாமரம் ஒட்டுக்கன்று. அன்னைக்கு இருக்குல்ல ஒட்டு விதைக்கண்ணுன்னா உங்களுக்கு வந்து விதையிலேருந்து சாப்பிட்டு அந்த விதையில வர்றது வந்து உங்களுக்கு பெரிய மரமாக வரும். ஒரு 5-6 வருஷம் காய் வர்றதுக்கு. இது வந்து ஒட்டுக்கனால உங்களுக்கு சீக்கிரமே காய் வந்துடும், ஹைட்டு போகாது. இதுதான் சப்போட்டா மரம். மாடியிலே வைக்கலாம், நம்ம மாடியில் வைக்கலாம். சப்போட்டா மரம் இது இவ்வளோதான் ஹைட்டு, இதுக்கு மேலே ஹைட்டு போகாது, சின்னதுலேயே காய் காய்க்கும். அந்த இதான் ஒட்டுக்கண்ணு. இதுதான் ஒட்டுக்கண்ணு. இதுதான் இதோட ஹைட்டே இவ்வளோதான். காய் நல்லா காய்க்கும். நல்லா நம்ம விதைக்கண்ணு எப்படி வருதோ அதே மாதிரி தான் இது ஒட்டுக்கண்ணு. ஹைப்ரிட்லாம் கிடையாது, நார்மல் தான். இதெல்லாம் தொட்டியில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில் வச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தொட்டி இது எல்லாமே தொட்டியில் வைக்கிறதா? எல்லாமே தொட்டியில் வைக்கிறதா சொல்கிறேன் நான். எல்லா ஃப்ரூட்ஸுமே தொட்டியில் வைக்கலாம். மாங்காய், சீத்தா, சப்போட்டா, பலா, முந்திரி, லிச்சி பழம், அவக்காடோ, ஸ்டார் ஃப்ரூட்டு, கொய்யா. இது வந்து ஒரு பிலிமின் ஒரு ஃப்ரூட். இது மாடியில் வைக்கலாம், தொட்டியில் வைக்கிறது தான். இது சின்னதே காய் காய்க்கும்ட்டு. இது சப்போட்டாவில் வேரிகேட்டட் சப்போட்டா. இது காயோடய தான் இருக்குது. ஒட்டுக்கண்ணு. இது என்ன காய்? இது வேரிகேட்டட் சப்போட்டா. இப்போ நார்மல் சப்போட்டா இருக்குல்ல, அது நம்ம நார்மல் இலையெல்லாம் இந்த க்ரீனாகவே தான் இருக்கும். இது வந்து வேரிகேட்னா இலையில இந்த மாதிரி வெள்ளையாக வரும். லைட் க்ரீன் கலரு, கொஞ்சம் கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உள்ள ரெட்டாக இருக்கும்.
சப்போட்டா பழம் இல்லையே? உள்ளே ரெட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்களா அத்திப்பழம், பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்கல்ல, ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி அத்திப்பழம். இது தொட்டிலையும் வைக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ தான் ஹைட் வரும். நம்ம ஹைட் வரும் 8 அடி வரும், அவ்வளோதான் ஹைட்டு. அவ்வளோதான் ஹைட்டு. ஒட்டுக்கன் எல்லாமே அந்த ஹைட் தான் வரும். இது வந்து வாட்டர் ஆப்பிள், ஜாவா ஆப்பிள்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. முந்திரி பழம் மாதிரியே இருக்கும். முந்திரி பழம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியே இருக்கும், ரெட்டாக இருக்கும். இது அது முந்திரி, அதே தான் வாட்டர் ஆப்பிளில் வந்து அத்திப்பழம். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. என்னது? ட்ராகன் ஃப்ரூட். இதில் அந்த ஃப்ரூட் என்ன பெனிஃபிட்? இதெல்லாம் சும்மா உடம்புக்கு சத்து அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸை பார்த்துருக்கேன், ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் நான். இது அந்த லைட் பிங்க் கலரில் அதுவா? உள்ள வந்து சீட்ஸாக இருக்கும்ல, கிரீன் அந்த மாதிரி வரும். ஆமாம், இதுதான் அது. அடுத்து நம்மகிட்ட மரங்களும் இருக்குது. நிழலுக்கு வைப்பாங்கள்ல, ஹைவேஸில் ஓரமாக வைப்பாங்கள்ல, வேப்ப மரம், புங்க மரம், புளிய மரம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க, அதெல்லாம் கூட இருக்குது. அடுத்து இண்டோர் பிளான்ட்டாக கூட அங்கே இருக்குது. பைனாப்பிள் இருக்குது, ஹர்பல், ஆமாம், அன்னாச்சி பழம் அதெல்லாம் இருக்குது. இதுதான் பைனாப்பிள். நீங்கள் இதுலேயே வைக்கிறீங்களா? ஆமாம், அதாவது இப்போ கவரில் வரும். நீங்கள் இந்த மாதிரி இந்த சைஸ் தொட்டியில் கூட போட்டு வச்சுக்கலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தொட்டி வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி இதுலையாவது வீட்டு? ஆமாம், அந்த மாதிரி வெயில் போடுற மாதிரி வைக்கணும். மெயின் பூ பூக்குறது, காய் காய்க்கிறது, பழம் எல்லாமே வந்து வெயிலில் வச்சா தான் அவங்களுக்கு பூவும் பூக்கும், காயும் காய்க்கும். நீங்கள் கொஞ்சம் தான் வெயில் படம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா செடியும் சுமாராக வளரும், பூவும் என்னைக்கோ ஒரு நாள் தான் பூ பூக்கும், அந்த மாதிரி வளரும். மெயின் வெயில் படணும், அந்த மாதிரி வைக்கணும். இண்டோர் பிளான்ட் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வெயில் படாமல் பால்கனி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இண்டோர் பிளான்ட்டுக்கு அப்படி? ஆமாம், இண்டோர் பிளான்ட்ல வெயிலே தேவையில்லை, அந்த மாதிரி தான். இப்போ இந்த செடி இருக்குல்ல, சைக்கெட். இது சைக்கெட்டில் ஒரு வெரைட்டி. இந்த ஒரு இலை இருக்குல்ல, இந்த ஒரு இலை வந்து வருஷத்துக்கே ஒரு 3 தடவை தான் வரும். ஒரு வருஷத்துக்கு 3 தடவை? வருஷத்துக்கு 3 தடவை தான் வரும். இது நாங்கள் சின்னதுலேருந்து குட்டியிலேருந்து வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். இதை இதுவரை எத்தனை வருஷம் ஆகுது இது வளர்ந்து? இது வளர்ந்து இருக்கும் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். இது 5-6 வருஷத்துக்கு இவ்வளோதான்? இது டெக்கரேஷனுக்காக அந்த இலையை யூஸ் பண்ணுவாங்க. இது அதோட பெருசு ஒரு 15 வருஷம் இருக்கும். அது கூடயே இருக்கும். அது 15 வருஷமா? அந்த தண்டை பாருங்க அடியில். தென்னை மரம் தண்டு மாதிரி. நம்ம ஹைட்டுக்கு வரவே ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். நம்ம ஹைட்டுக்கு வரவே 15 வருஷத்துல எவ்வளோ பெரிய மரம்லாம் பார்த்துருக்கோம். இது 15 வருஷத்துக்கு இவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த கவரை மாற்றிட்டு வேர் வெளியே வந்துடும். வேரையும் கட் பண்ணிட்டு அந்த மண்ணையும் மாற்றி வைப்போம். அப்படிங்கிறனால சின்னதாகவே தான் இருக்கும். வேர் கட் பண்ணுறதுனால எதுவும் ஆகாது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா சின்ன வேராக இருக்கும். இப்போ போன்சாயிலாம் வேரை கட் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது நம்ம மெயின் வேரை கட் பண்ணிடக்கூடாது. அந்த சாதாரண சின்ன வேராக சைடில் வர அது பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஏர் பண்ண லைட்டாக, அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன செடிகள் நாங்கள் நிறையா இருக்காங்க. நம்ம போன்சாய்க்காக செட் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது பேர் அரேலியா. இது பேர் மஷோ குரோட்டன்ஸ். இண்டோர் அந்த பால்கனி அந்த மாதிரிலாம் வைக்கிறது தான் இது. இது சிங்கோனியம். இது சிங்கோனியம் ஒயிட்டு. இது சும்மா குரோட்டன்ஸ். இதெல்லாம் ஒன்று வச்சா போதும், நிறைய பக்கத்தில் நிறையா வந்துடும். ஒன்று வச்சாலே போதும், நிறைய பக்கத்தில் வந்துடும். இதுலேயே நிறைய செடி இருக்குமே. இப்போ இந்த ஒரு இதுலேயே ஒரு செடி வச்சா போதும், பக்கத்தில் போதும், நிறைய இது இருக்குது ஒரே இதில். ஆமாம், இது கேக்டஸ். இது ஒரு வெரைட்டி தான், மற்ற காலி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேக்டஸ்லாம் நிறையா வரும். இது நான் பார்த்துருக்கேன் கேக்டஸ் உங்ககிட்ட. அந்த இதில் அந்த ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா வரும். இது செம்பருத்தி. இது பூ இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். பூ பெருசாக இருக்கும். ஒத்தையும் இதில் தான் வரும், அடுக்கும் இதில் தான் வரும். பெரிய பூ, ஹைப்ரிட் இது. இது வந்து வன்னி செடி. இந்த சிவன் கோவிலில் அந்த மாதிரி வைப்பாங்க. வன்னி மரம்னு சொல்லுவாங்க. அந்த வன்னி மரம், மகாவில்வம், சாதா வில்வம், வேப்ப மரம், நாகலிங்க மரம் அதெல்லாம் இங்கே அவைலபிளாக கிடைக்கும். அங்கே காட்டினில் ஒரு பெரிய மரம் சைக்கெட்னு சொல்லிட்டு அந்த 15 வருஷம் இருந்தது. அது எல்லாமே இதுதான். இதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷமா? இது அதிகமாகவே தான் இருக்கும். இது 3-4 வருஷம் இருக்கும். அவ்வளோ இருக்கும். ஆமாம், இதெல்லாம் ஒரு 3 வருஷம் இருக்கும். இது ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டில் சொல்லிடுவாங்கல்ல, வாங்கி வச்சாலே போதுமே, டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். ஆமாம், தண்ணி வந்து அளவாக ஊற்றினா போதும். அதிகமாக வீக்லி 1 டைம் ஊற்றினா கூட ஒன்றாகாது. இது தரையில் வச்சா இன்னும் சூப்பராக வளரும். அந்த இதெல்லாம் தொட்டி கூட இருக்குது நம்மகிட்ட. மண்ணெல்லாம் இங்கே கிடைக்கும். செம்மண், உரம் வந்து என்ன எப்படி பண்ணுறோன்னா, இப்போ செம்மண்ணில் சாணம், தேங்காய் தூள், ஆர்கான், மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு எல்லாமே கலந்து வச்சு ஒரு உரமாக கொடுப்போம் நாங்கள். அந்த இது போட்டால் ஒரு 2-3 மாதத்துக்கு தொட்டியில் வைக்கிறதுக்கு 2-3 மாதத்துக்கு எந்த உரம் போட தேவை கிடையாது. அதில் இருக்கிற மண்ணோட சத்தை எடுத்து அது வளர்ந்துடும். அதுக்கடுத்து உரம் போடணுமா கேட்டால் கண்டிப்பாக போடணும். தொட்டியில் வைக்கிறதுலாம் கம்பல்சரி உரம் போட்டே ஆகணும். என்ன ரீசன்னா, இப்போ இந்த செடி நான் தொட்டியில் வச்சுருக்கேன்னு நினச்சிக்கோங்க, அந்த மண்ணோட சத்தை எடுத்து அந்த செடி வளர்ந்துடும். அந்த மண் சத்து இருக்காதுல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி மண்புழு உரம் போடணும். வெர்மி கம்போஸ்ட் 10 நாளைக்கு ஒரு வாட்டி மண்புழு உரம் போட்டால் அந்த செடி அந்த மண்ணுக்கு சத்து கொடுக்கும். சத்து கொடுத்தா நல்லா வளரும்.
உரம் போடணும் நம்ம அப்பப்போ. கம்பல்சரி உரம் போட்டால் உங்களுக்கு நல்லா வளரும். இப்போ தரையில் வைக்கிறதுக்குன்னா உரம் போடமான தண்ணி மட்டும் ஊற்றுவாங்க. ஏன்னா மண்ணோட சத்தை எடுத்து வேர் நல்லா போய் நல்லா வளர்ந்துரும். அது இப்போ தொட்டியில் வைக்கிறனால அதில் குறிப்பிட்ட அளவு தான் மண் இருக்கும். அந்த மண்ணில் குறிப்பிட்ட அளவு தான் சத்து இருக்கும். அப்படிங்கையில நம்ம உரம் போட்டால் தான் அந்த மண்ணுக்கு சத்து கொடுத்து நல்லா வளரும். அது உரம் போடணும், கம்பல்சரி உரம் போடணும். தொட்டியில் வச்சுருக்கதான் கம்பல்சரி போட்டால் தான் உங்களுக்கு நல்லா வளரும் ஃபஸ்ட்டு. இல்லாட்டி ரொம்ப சுமாராக தான் இருக்கும். நான் வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக கூலிங்காகவே இருந்தது. பூனைலாம் வந்து விளாண்டுட்டு இருக்குது உள்ள. ஆமாம், பூனையெல்லாம் இருக்குது. அக்வாரியமில் வச்சுருக்காங்க பூனை. நிறைய பூனை பார்த்தாங்க. தொட்டியில் தர ஒன்று. இப்போ பொதுவாக தொட்டியில் வந்து செடி செட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு சிலருக்கு அது அவ்வளோவா தெரியறது இல்லை. சும்மா மண்ணை போட்டு செடி வச்சா செட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. உள்ள ஒரு ஓட்டை இருக்கும், காட்டுங்க ஓட்டை. உள்ள ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் ஏதோ ஒரு கல், அந்த ஓட்டையை மறைக்கிற மாதிரி ஒரு கல் வைக்கணும். கல் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மண்ணை போட்டு செடியை செட் பண்ணணும். நீங்கள் இப்போ நான் கல் வைக்காமல் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் உயிரோடு இருக்கும். ஒரு மாதம் இல்லை ஒரு மாதம் கூட உயிரோடு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து செடி அவ்வளோவா க்ரோத் இல்லாமல் இலை கொட்டிடும், குச்சி மாதிரி நிற்கும், அது செத்து போயிடும். அது எதுக்கு செத்து போகுதுன்னா, இப்போ இந்த தொட்டியில் வந்து இருக்குல்ல, இப்போ இந்த தொட்டியோட பாட்டத்துக்கும் இந்த தளத்துக்கும் இவ்வளோ ஒரு இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படிங்கையில நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து டெய்லி ஊற்றுவீங்க. தண்ணி மட்டும் வெளியே போகாது. கல் வைக்கிறதுனால அந்த மண்ணு சேர்ந்து போகும். அப்படி சேர்ந்து போகும்போது அந்த ஓட்டை கம்ப்ளீட்டாக அடைச்சிருச்சுன்னா ஊற்றுற தண்ணி வெளியே போகாது. இல்லை மண் அடைச்சிருச்சு, ஊற்றுற தண்ணி வெளியே போகாது. தண்ணி தேங்கிடும், வேறு அழிக்கிறோம், செடி செத்துரும். கல் வைக்கணும் மெயின். அந்த ஓட்டையில் கல் வைக்கணும். இப்போது சில பேர் வாங்கிட்டு அது பாட்டுக்கு மண்ணை ரொப்பணும், அதுக்கப்புறம் செடி வச்சோம் விதை போட்டு அப்படின்னு போயிடுவாங்க. அப்படின்னு போயிடக்கூடாது. இப்போ அதில் வந்து கல் வைக்கணும். சாதாரண கான்செப்ட். கல் வச்சா உங்கள் செடி உயிரோடு இருக்கும். இல்லாட்டி கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, கேட்பாங்க. நான் டெய்லி சொல்லுவேன் எல்லாத்தையும். நம்ம இப்போ வாங்கினோன்னா அது பாட்டுக்கு மண்ணை வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் கூகுள் மேப்பில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக காமிக்குமா? கூகுள்லேயே எங்கள் இது இருக்குது. ஜேஎஸ்டி ஆர்டிகல்ஸ்னு போட்டாலே கூகுள்லேயே இந்த லொக்கேஷனை காட்டிங்க வந்துடும். இப்போது வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க பாருங்கள், அப்போயே எங்கள் நம்பரு, எங்கள் அட்ரஸ் எல்லாமே அதுலேயே வந்துடும். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு செடி ஆர்டர் பண்ணுறோம். அந்த மாதிரி கல்யாண ஆர்டர் இருக்குன்னா இங்கேருந்து டெலிவரி பண்ணுவோம். கல்யாண ஆர்டர் கூட இப்போ பண்ணுறோம் நாங்கள். இப்போ அதாவது ஹோல்சேலாக ஒரு செடி 30 ரூபா 40 ரூபா போகிற செடி ஒரு செடி 10 ரூபான்னு போடுவோம். 1000 செடி எடுத்தால் ஒரு செடி 10 ரூபா. அதே 500 செடி எடுத்தால் ஒரு செடியோட விலை வந்து 15 ரூபா. அதே வந்து 500 கீழே 300 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 20 ரூபா. 300 அதை 200க்கு கீழே அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 25 ரூபா. அந்த மாதிரி நம்ம பல்காக ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணுறீங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துருவோம். 10 ரூபா தான் கொடுப்போம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, லைவாக ஸ்க்ரீன்லேயும் வருது. நீங்கள் வந்து வாங்கணுன்னா இவங்கள வந்து மேரேஜ் காண்டாக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்களா, நீங்கள் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணிட்டு ஹோல்சேல்லையும் எடுக்கலாமா?